ஓடும் ரயிலில் கோவை கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார். மாரியப்பன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் ஷேக் முகமது என்பவர் பாதுகாப்பு பணிக்காக சென்னை சென்றுவிட்டு கடந்த சனிக்கிழமை என்று இன்டர்சிட்டி ரயிலில் கோவை திறந்திருக்கிறார். அப்போது சென்னையில் சட்டக்கல்லூரி பயிலும் கோவையை சேர்ந்த மாணவி ஒருவர் ஷேக் முகமதுக்கு அருகில் வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த ரயில் காட்பாடி அருகே வந்து கொண்டிருக்கும் போது அருகே அமர்ந்திருந்த காவலர் ஷேக் முகமது அந்த மாணவியிடம் பாலியல் செய்தியில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி தனது செல்போனில் அதை வீடியோவாக பதிவு செய்தது. இது குறித்து ரயில்வே காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஷேக் முகமது காவல்துறையினர் ரயிலில் இறக்கிவிட்டு அந்த மாணவியின் கொடுத்த வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் இது குறித்து அரக்கோணம் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இது குறித்து கோவை மாநகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் இருந்து ஷேக் முகமதுவை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஊர் ரயில் தொகுதி காவலர்கள் பாலியல் தொழில் குறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தனக்கு நிகழ்ந்த பாலியல் தொழில் குறித்து வீடியோ ஆதாரங்கள் குறித்துடன் விவரங்களுக்குதான் மாணவிக்கு காவல்துறை கூறி வருகிறது. ஏற்கனவே கோவையில் இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த காவலர் மாதவகர்ணன் என்பவர் கோவை மதிப்பீடு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது காவலர் ஒருவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.